நாம் இன்றைக்கு தனிப்பெரும் ஒரு சக்தியாக, தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக, பொதுமக்களின் பேராதரவோடு, அனைத்து தரப்பு மக்களின் நல்லாதரவோடு, ஜனநாயக சக்திகளின் வாழ்த்துக்களோடு வளர்ந்திருக்கிறோம். நம்முடைய வாக்கு சதவிகிதம் எவ்வளவு என்பதை தனித்து போட்டியிட்டு நாம் உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் நாம் தவிர்க்க முடியாத சக்தி. தமிழ்நாட்டு அரசியலில் பலமுறை நான் மேடைகளில் சொல்லி இருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி தமக்கு எவ்வளவு வாக்குறுதி இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திய பிறகுதான் கூட்டணியில் சேர முடிந்தது. மதிமுக உருவாகி தமக்கு எவ்வளவு சதவீதம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திய பிறகுதான் அதிமுக கூட்டணியிலே சேர முடிந்தது. தேமுதிக தனக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திய பிறகுதான் அதிமுக ஒரு கூட்டணி அடைந்தது. நாம் தமிழர் கட்சி கூட இதுவரை எந்த கூட்டணிக்கு போகாவிட்டாலும் தனக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் தனித்து போட்டியிடாமல் எவ்வளவு வாக்கு வங்கி, நமக்கு எத்தனை சதவீதம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தாமல் தொடர்ந்து கூட்டணியிலே இடம்பெறக்கூடிய வலிமை பெற்ற ஒரு இயக்கம் உண்டு என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். இந்த கோணத்தில் யாரும் பேசுவதில்லை. எந்த தேர்தலிலும் நாம் தனித்து போட்டியிட்டு எங்களுக்கு இத்தனை சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிறது, எங்கள் வாக்குகள் உங்களுக்கு தேவைப்படுமானால் எங்களை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு இத்தனை இடங்கள் கொடுங்கள், இந்த பதவியை கொடுங்கள் என்றெல்லாம் நாம் பேரம் பேசவில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஏன் இன்றைக்கு தாவேகாவுக்கோ கட்டாயம் தேவைப்படுகிறது. இதை எப்படி நாம் சாத்தியமாக்கி இருக்கிறோம், எப்படி இதை நாம் சாதித்திருக்கிறோம், இதுதான் இன்றைக்கு பலருக்கு கண்ணை கொடுத்துகிறது. ஆகைதான் விடுதலை சிறுத்தைகள் இப்போது முன்பு போல இல்லை என்றெல்லாம் பலவீனப்பட்டதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். 11.5% வாக்கு வங்கியில் வைத்திருந்த பாஜக 2.5% குறைந்துவிட்டது. 9% பறிகொடுத்திருக்கிறது. 8% இருந்த நாம் தமிழர் கட்சி 4% குறைந்துவிட்டது. 66 இடங்களில் வெற்றி பெற்ற அதிமுக 47 இடங்களுக்கு போய்விட்டது. ஆளும் கட்சியாக இருந்த திமுக 59 இடங்கள் என்ற அளவிலே சுருங்கி போய்விட்டது. இதையெல்லாம் விமர்சிக்காதவர்கள் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட 8 இடங்களில் 2 இடங்களில் வெற்றி பெற்றும் கூட ஏதோ விசிகா பலவீனமாகிவிட்டது என்று சமூக ஊடகங்களில் நமக்கு எதிரான அவதூறுகளை கட்டமைக்கிறார்கள். ஏனென்றால் திருமாவளவனை விடுதலை சிறுத்தைகளை தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சக்தியாக அங்கீகரித்து விட்டதே, தனித்து போட்டியிடாமலேயே அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இது வளர்ந்திருக்கிறது. தனித்து போட்டியிடாமலேயே தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறது. 2 சீட்டு தானே என்று ஏளனம் செய்தவர்களுக்கு அந்த 24 மணி நேரத்தில் அந்த 2 சீட்டில் எவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்தது என்பதை உணர்ந்திருப்பார்கள். அந்த 2 இல்லாவிட்டால் ஆட்சியே இல்லை என்கிற அளவுக்கான ஒரு சூழலை மக்கள் ஏற்படுத்தினார். அதையும் நான் அகந்தையோடு சொல்ல வேண்டும். யாரையும் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. 108 இடங்களில் வெற்றி பெற்றாலும் சிறுத்தைகளில் 2 இடங்கள் இருந்தால்தான் ஒரு நிலை தமிழக அரசியலில் வந்ததென்றால் அந்த வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். என் தாய்மொழி என்று நான் பெருமை பொங்க சொல்லுகிற காட்டுமன்னார்குடி இந்த அறையில் 33,000 வாக்குகள் வித்தியாசத்தில்
திடுமென ஒரு புதிய வேட்பாளரை நான் அறிவிக்க நேர்ந்தது. அதற்கான விளக்கத்தை நான் சொன்னேன், மீண்டும் சொல்ல தேவையில்லை. 30 ஆண்டுகளாக இந்த களத்திலே பணியாற்றிய தம்பிகளுக்கெல்லாம் என் மீது வருத்தம் தான். அந்த வழி இன்னும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நான் ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் எனக்கான தன்னலம் என்பது துணியில் இருக்காது. தனிப்பட்ட முறையிலே என்னுடைய நிலைமையில் இருந்து நான் முடிவெடுக்க மாட்டேன் என்பது வருத்தப்படுகிற ஒவ்வொரு தம்பிக்கும் தெரியும். ஆகவேதான் எத்தனை அலையடித்தாலும் அரசியல் சூழல் தலைகீழாக மாறினாலும் ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நாங்கள் எப்போதும் சிறுத்தைகளான் என்கிற என் நீரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் பயணிக்கிறார்கள். ஒரு கட்சி பதவிக்காக கவலைப்படாதவர்கள், போராடாதவர்கள், கவுன்சிலர் பதவிக்காக போட்டியிடாதவர்கள், எனக்கு அழுத்தம் கொடுக்காதவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் பதவி வேண்டும் என்று போட்டி போடாதவர்கள், அல்லது வேறேனும் அரசு பதவி வேண்டும் என்று போட்டி போடாதவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறுத்தைகளாகவே என்னோடு பயணிக்கிறார்கள் என்பதுதான். லட்சக்கணக்கான சிறுத்தைகள் இந்த இயக்கத்திற்கு மிகப்பெரும் சக்தியாக விளங்குகிறார்கள். அதுதான் இந்த இயக்கத்திற்குள்ள